எனக்காக பரிந்து பேசுங்க. இது ஜெபம். இது ஜெபம். ஜெபமாலையை உச்சரிக்கிற பொழுது, ஜெபமாலை வார்த்தைகளை உச்சரிக்கிற பொழுது எனக்குள்ளாய், என் வாழ்விற்குள்ளாய், என் பேச்சிலே, என் செயலிலே, என் அசைவிலே, என் பார்வையிலே மாற்றம் இருக்க வேண்டும். மாற்றம் இல்லையா, நான் ஜெபமாலை சொல்லுகிறேன், ஜெபிக்கவில்லை. பிரியமான பிள்ளைகளே, ஜெபமாலை சொல்லுவதற்காக, ஜெபமாலை சொல்லி அன்னை மரியாளின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. நாம் அழைக்கப்பட்டிருப்பது ஜெபமாலை ஜெபித்து அன்னை மரியாளின் இரக்கத்தை, அன்னை மரியாளின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. பிரியமான பிள்ளைகளே, ஒரு பக்தன் அன்னை மரியாளுடைய சுரூபத்தின் முன்பாக அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தான். ஜெபமாலை ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தான். அவன் ஒவ்வொரு மணியாக உருட்ட 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 அன்னை மரியாளுடைய தலையிலிருந்து அப்படியே பாதம் வரை அவன் தியானித்து கொண்டே வந்தான், உள்வாங்கிக் கொண்டே இருந்தான். இந்த அன்னையின் பரிசுத்தம் எவ்வளவு பெரியது, இவரின் பாதுகாப்பு எவ்வளவு பெரியது, இவரின் உள்ளம் எவ்வளவு தூயது என்று அவன் உணர்ந்து கொண்டே இருந்தான், உள்வாங்கிக் கொண்டே இருந்தான். உள்வாங்கியவன் அதை அழகாய் வார்த்தையில் எழுதினான். அன்னை மரினின் அன்பு உள்ளம் அள்ளி அணைக்கும் அருளின் வெள்ளம், ஆஹா என் நெஞ்சம் குளிரும்.